அனைவருக்கும் வணக்கம். அட்டவீரட்டான யாத்திரையில இப்போ நாம வந்திருக்கக்கூடிய இடம் கணிசப்பாக்கம். இந்த கணிசப்பாக்கம் தலமானது கணிச்சபுரீஸ்வரர் பெரியநாயகி சமேத கணிச்சபுரீஸ்வரர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு சற்று அருகாமையிலே சித்தர்காடு என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த சித்தர்காட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சித்தர் இந்த ஊரிலே வசித்து வந்த ஒரு ஜோதிடரிடம் தன்னுடைய ஜாதகத்தை கொடுக்கிறார். வந்தவன் சிவன், அது வேறு விஷயம். அந்த ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு பலன் கணித்து கூறுங்கள் என்று சொல்கிறார். அந்த ஜோதிடர் அந்த ஜாதகத்தை கணித்து, நீங்கள் சித்தர் அல்ல, நீங்கள் குடும்பஸ்தர், உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது என்றெல்லாம் அவர் பலன் சொல்கிறார். அதை கேட்ட அந்த சித்தருக்கு கோபம் வந்து விடுகிறது. நான் இந்த ஊரிலே மிகப்பெரிய சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை நீ கிரகஸ்தன் என்று சொல்கிறீர்கள், நான் பிரம்மச்சாரி என்று அவர் வாதிடுகிறார். இல்லை இல்லை, நீங்கள் கொடுத்த ஜாதகப்படி நீங்கள் குடும்பஸ்தர் தான் என்று அவரும் வாதாடுகிறார். இந்த வாதம் முற்றி போய் கடைசியிலே அந்த சித்தர் என்ன சொல்கிறார், நான் உனக்கு கொஞ்சம் பணம் தருகிறேன், அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்லு. ஏன்னா இந்த ஊர்ல நான் சித்தன் பிரம்மச்சாரி என்று நான் பெயர் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீ உன் ஜாதகம் இவ்வாறு சொல்கிறது, நான் கொடுக்கக்கூடிய பணத்தை பெற்றுக்கொண்டாவது எனக்கு மாற்றி சொல்லு அப்படின்னு சொல்றார். ஜோதிடன் கணிதம் கணிதம் தான், நான் மாற்றி சொல்ல மாட்டேன் என்று அவர் தன்னுடைய கணிதத்திலே ஜோதிட கணிப்பிலே மிக சரியாக நிற்கிறார். அதை உணர்ந்த சிவன் தான் வந்தது சிவபெருமான் என்று காட்டி, அப்பொழுது அந்த ஜோதிடர், இங்கு வரக்கூடிய என்னை மாதிரியான அத்தனை ஜோதிடர்களுக்கும் நீங்கள் நல்ல ஒரு ஜோதிட புலமையை தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த தலம் பல்லாண்டு காலமாக இருந்து வந்திருக்கிறது. காலப்போக்கிலே மண்மூடி இந்த ஆலயம் இருந்தது தெரியாமல், சோடு தெரியாமல் அழிந்து விட்டது. இந்த நிலத்திலே இவ்வளவு பெரிய லிங்க ரூபம் மறைந்து இருந்திருக்கிறது. மற்ற உருவங்கள் கிடைக்கப்பெறவில்லை. தாயார் அம்பாள் ஆகட்டும், மற்ற தெய்வங்களாகட்டும், அவர்களுடைய படிமங்கள் கிடைக்கவில்லை. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னே இங்கு விவசாய பணிக்காக இந்த நிலத்தை அகலும் பொழுது இந்த உருவம் கிடைக்கப்பெற்று அதை இங்க இருக்கக்கூடிய நடராஜன் ஐயா என்பவர்களுடைய பொறுப்பிலே மற்ற அன்பர்கள் எல்லாம்